உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முன்னேறமையும் போகாது. முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பரபரப்பான அரசியல் பேச்சை ஏற்படுத்தி இருக்கிறார். அரசியல் களத்திலே பெரிதும் பேசப்படுகின்ற ஒரு பேச்சாக அது மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. குறிப்பாக சோஷியல் மீடியாவிலே பாஜக ஆதரவாளர்கள் பெரிதும் கோவப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கு பிறகு கூட்டணியில் இருப்பதா இல்லையா என்பதை பாஜக முடிவு செய்து கொள்ளலாம் என்பதை தெளிவாக சொல்லியிருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலர் அவ்வளவு கோபமாக பேசும் ஒரு நபர் கிடையாது. என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பொதுக்கூட்டத்திலே பாஜகவை மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்வதற்கு நான் ஒன்றும் கேணையன் அல்ல என்று பேசியிருக்கிறார். அதுதான் அவருடைய பேச்சுடைய சாராம்சம். இந்த விஷயம் இரண்டு விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, அவருடைய தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு, செல்லும் இடத்திலெல்லாம் பெரிய கூட்டங்கள், அதனால் ஆட்சிக்கு உறுதியாக வந்துவிடலாம், அதிமுக தனித்து ஆட்சி அமைத்துவிடும் என்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கிறது. அதனாலே அப்படி பேசியிருக்கிறார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அதே வேளையில் இன்னும் ஒரு சிலர் பாஜகவுடைய பல தலைவர்கள், குறிப்பாக அண்ணாமலை போன்ற தலைவர்கள் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையிலே பேசி வருகிறார்கள். குறிப்பாக மீண்டும் மீண்டும் அமித்ஷா ஆங்கில பத்திரிகைகள் மற்றும் தமிழ் பத்திரிகைகளுக்கு கொடுக்கும் பேட்டியிலே கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே கூட பெருத்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலருமே பிரசாரத்திற்கு செல்லும் பொழுது இது ஒரு பெரிய பேச்சாக ஆகிறது. கூட்டணி அமைச்சரவையிலிருந்து பாஜகவை சேர்த்து கொண்டால் அதை வைத்து திமுக பெரிய அளவில் பிரசாரம் செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு சாராம்சம் பெரிய அளவில் இருக்கிறது. அந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி எடுத்துச் சொல்லப்பட்டு அதை சமாளிப்பதற்கு வேறு வழியின்றி இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் என்று தகவல் வருகிறது. உண்மையிலேயே அமித்ஷாவை கோபப்படுத்துமா இந்த பேச்சு என்பதை வரும் நாட்கள் தான் அறிந்திருக்க வேண்டும். முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் ஒரு மாநில தலைவரையே மாற்றியிருக்கிறார்கள் இந்த அதிமுக கூட்டணிக்கு வேண்டி. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதே பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இடம் கொடுப்பதற்காக, அதிமுகவுக்கு இறங்கி போவதற்காக என்று பலரும் கருதுகிறார்கள். அந்த சூழ்நிலையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கும் பேச்சு உறுதியாக பாஜக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமாகும் என்பதிலே சந்தேகமில்லை. அதே போலவே நயினார் நாகேந்திரன் இங்கே எப்படி பாஜக தொண்டர்களை இதை வைத்து பேசி சமாளிக்கப் போகிறார் என்றும் பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவர்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், தனித்து ஆட்சி அமைத்து விடுவோம். திராவிட முன்னேற்ற அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு ஆட்சிக்கு எதிரான கோபம் பெரிய அளவில் இருக்கிறது. அதனால் நாம் ஆட்சிக்கு வந்துவிடுவோம், தனித்து ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்துவிட்டது. இன்னொன்று, எப்படியாவது பாஜகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு கூட்டணியிலிருந்து கூட்டணியிலே இன்னுமே கீழே தள்ளுவது, அப்படி என்றால் எப்படியாவது கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ள ஒரு ஆசை அதிமுகவுக்கு இருக்கிறது. இந்த இரண்டு கணக்குகள் தான் முக்கியமாக இப்பொழுது இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு காரணம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரிய அளவிலே பாஜக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ட்ரோல் பண்ணது, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை டெல்லிக்கு அடகு வைத்தார் என்றெல்லாம் பிரசாரம் செய்யும் பொழுது அதை முறியடிப்பதற்கு இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசித்தான் ஆக வேண்டும். அதை தாண்டி இதனால் அதிமுக பாஜக உறவிலே குழப்பம் விளையாது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதையெல்லாம் விளக்கி விடுவார் என்றும் கூட சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலும் என்ன நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்பது தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட வரும் நாட்களில் இந்த விஷயம் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறும் தமிழக அரசியல் என்பதிலே சந்தேகமே கிடையாது. உண்மையாகவே பாஜகவை கூட்டணியில் வைத்துக்கொள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பவில்லையா, இல்லை இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தமான அரசியல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினாரா என்பதெல்லாம் வரும் காலங்கள் காட்டி கொடுக்கும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் விஜய்தான் முதல்வர் என்பதை தெள்ள தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். இந்த காட்சிகள் மாறுமா? எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை விஜயுடைய கட்சியோடு கூட்டணி வைப்பதற்காகத்தான் இப்படி பாஜகவை புறந்தள்ளுவதற்கு, வெளியே தள்ளுவதற்கு முயற்சிக்கிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வரும் நாட்களிலே இந்த விஷயம் பெரிய ஒரு பேசு பொருள் ஆகும் என்பதிலே சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக தன்னுடைய நிலையை மேலும் கடினப்படுத்தி எப்படியாவது பாஜகவை வெளியே தள்ள முயற்சிக்கிறதா, இல்லை வேறு அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற பேச்சுக்கள் பேசப்படுகிறா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் மறுமுறை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.